காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நேற்றைய மேட்ச் கேகேஆர் வர்சஸ் எம்ஐ மேட்ச் முடிஞ்சது இல்லையா? ஈஸியாக ஒரு 12 ஓவரில் வந்துட்டு கேகேஆரை வந்துட்டு ஊதி விட்டாங்க என்றே சொல்லாங்க. அதாவது 16 கோடியே எம்ஐ டீம் முண்டியில் போட்டாங்க. இல்லை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்ச கதை தான். ஏன்னா ரோஹித் சர்மா ஒன்றுமே பண்ணுறது கிடையாதுங்க. வந்து இன்டென்ட்டே இல்லை, ஏதோ முகஞ்சத்த மாதிரி விளையாடுறாரு. இந்த இளவு வீட்டில் வந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏன் வந்தோம், எதுக்கு வந்து விளையாடுறோம், முழுக்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தான் கவனம் இருக்கே தவிர ஐபிஎல்ல கவனம் இல்லைங்க. அண்டு வர்றாரு 1 2 3 சம்மந்தம் இல்லாமல் சுற்றிட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு. நேற்று எம்ஐ வின் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். அண்டு கடைசி பிளேஸில் இருந்தாங்க பாயிண்ட் பாட்டமில். இப்போ 6வது இடத்துக்கு சிஎஸ்கேவை முன்னேறி வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு அபாரமான வெற்றி. ஓகேவா, அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. பட் இந்த சூழலில் ஏன்னா அவங்க அடிச்சிருந்ததே 117, அந்த ஸ்கோரை சொன்னாலே வெளியே வெக்க கெடும்பாங்க பார்த்தீங்களா, காரி துப்பதாங்க தோணுது. இந்த கேகேஆர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெங்கடேஷ் ஐயரை 23 கோடிக்கு எதுக்கு எடுத்தாயின்னு அந்த ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். உண்மையிலேயே ஷாருக்கான் பார்த்தீங்கன்னா வாயிலையும் வைத்தினை அடிச்சுட்டு தெரியுமா என்று சொல்லலாம். ஓகே, இந்த சூழலில் ஒன்றுமே பண்ணுறதில்ல கோச் ஜெயவர்தனே அண்டு மும்பையோட ஓனர் இந்த ஆகாஷ், அந்த சின்ன பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவரை வாட்டர் பாயை செயல்பட விடுங்க, ஒரு ஆலோசனையாவது கொடுக்க வைங்க. சும்மா தான் இருக்காரு, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் வாட்டர் பாயை செயல்படுங்கன்னு சொல்லி ஏதாவது ஆலோசனை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்கு, ஓவர் பிரேக் இடைவெளியில் இந்த மாதிரி சொல்ல ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காருங்க. என்னடா நம்மளை வாட்டர் பாயை யூஸ் பண்ண விட்டாங்க, அவ்வளோதான். அதாவது ஜெயிக்கிறவர் தான் மவுஸு, ஜெயிக்கலேட்னு வைங்களேன், ஒர்க் ஆகாத மவுஸ் மாதிரி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாருங்க ரோஹித் சர்மா. ஏன்னா ஆல்ரெடி ரோஹித் சர்மா கிட்ட கேட்காம தான் இவர்கிட்ட ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சி கொடுத்தாங்க. ஓகேவா, அதுவே அவருக்கு பிடிக்கலை. நேற்று ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போயிருக்கு மேட்ச் முடிஞ்ச பிறகு. அதாவது ஆகாஷோட ஒரு கடுமையான பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு. இனிமேல் நான் எம்ஐ டீமில் தொடரல ப்ரோ, நான் வந்துட்டு குட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, அதாவது ஓய்வை அறிவிச்சிடுறேன், எம்ஐ டீம்லேருந்து ஓய்வு அறிவிச்சிடுறேன், ஐபிஎல்ல வந்துட்டு விளையாடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வேறு டீமில் விளையாட ஆசைங்க, அதனால தான் வந்துட்டு இப்படி பிரதிபலித்துக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கே டீம் இவர் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தோனிக்கு அப்புறம் ஒரு ஆளுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் தேவைன்னு அணுகிக்கிட்டே இருக்காங்க 20 கோடிக்கு. அதனால தான் இப்படி ஏனோ தானே விளையாண்டுக்கிட்டு இருக்காரு என்றும் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி போய்கிட்டு இருக்குங்க. இந்த சூழலில் எம்ஐ டீமில் இனி வர போட்டிகளில் இவர் விளையாட மாட்டார், ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ரோஹித் சர்மா சென்னை டீமில் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, திஸ் இயர் ஐபிஎல்ல எந்த 4 டீம் பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே வருவாங்க, யாருக்கு அந்த ஃபைனல் வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மேலும் நம்மளோட எதிரியான எம்ஐ வந்துட்டு முதல் வெற்றியை அபாரமாக பதிவு செஞ்சுட்டாங்க. டிசியோட நம்ம சிஎஸ்கே ஃபைட் பண்ணுறோம். அவங்க வந்துட்டு 2 மேட்ச் தோல்விங்க அண்டு அந்த மேட்ச்சில் ஜெயிச்சு கம்பேக் பண்ணுவாங்களா, கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க.